ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட் நியூஸ் ப்ளஸ் இன்னைக்கு ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் நியூஸும் இருக்குது, இன்னொன்று மைனஸ் நெகட்டிவ் நியூஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு மெயினாக பார்ப்போம். அதே மாதிரி யூஎஸ் அண்ட் ஈரான் அந்த இஷ்யூ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் அது கான்ஃப்ளிக்ட் ஹெவியாக ஆகிட்டு இருக்கா அப்படின்றதையும் நம்ம இந்த மார்க்கெட் அனலைஸில் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பண்ணீங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டோட அந்த ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்கு. அரௌண்ட் 23,900 அப்படின்றத க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 24,000 அந்த 24,300க்கு மேலே போச்சுன்னா தான் புல்லிஷ், அப்படி இல்லை அப்படின்னா பேரிஷ்லேயே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 118 பாயிண்ட் விழுந்து ஸோ 23,913 இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 76,063. ஸோ இதுவுமே ஒரு 77,500க்கு மேலே தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஹெவி வாலட்டிலிட்டிஸாக இருந்தது. ப்ளஸ் இன்னைக்கு ஷார்ட் கவரிங் அதிகமாக நடந்திருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் அந்த எக்ஸ்பீரிஸ் மந்த்லி எக்ஸ்பீரி அப்படின்றதால அப்படி இருந்துமே மார்க்கெட்டை காப்பாற்ற முடியாததுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, யூஎஸ்ல இருந்து ஈரான் அப்படின்றவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு இந்த மார்க்கெட்டை போட்டு சாவடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம மார்க்கெட்டு ஒரு சின்ன சந்தில் தாங்க இருந்துச்சு. சந்தில இருந்து பெரிய ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அந்த சந்தை பிளாக் பண்ணிடுறானுங்க. மறுபடியும் அந்த சந்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 800 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இவங்களோட கண்ணுக்கு உறுத்துமா என்னன்னு தெரியல. நேற்று யூஎஸ்ல ஃபெடரல் லீவ் விட்டுருந்தாங்க. அவர் ஒரு புட் ஆப்ஷன்ல ஷார்ட் கவரிங் பண்ணி வச்சிருந்தார் போல ட்ரம்ப்பு. ஸோ நைட்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சீஸ்ஃபயரை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு ஏவுகணையை ஈரான் பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ அது ஈரான்ல பயங்கரமான ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்கு. தெஹரான்ல போட்டிருக்காங்க. சிட்டிஸு, மக்கள் வாழும் இடத்துல எல்லா இடத்துலையுமே ஓவர் நைட்ல பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சிருக்காங்க யூஎஸ். ஸோ இதனால குரூடாயிலோட ப்ரைஸ் டக்குன்னு 4% மேலே போச்சு. ஸோ 100 rupees பேரலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி 1000 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருந்தது அதுக்கு முன்னாடி செக்ஷன் நம்மளுக்கு மார்க்கெட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு ரேலி ரெக்கவரி பண்ணிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதுவுமே மாறல, இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்றத இவனுங்க பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது அப்படியே புரியுது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ஷாக் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ்லேருந்து ஓவர் நைட்டு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மிலிட்ரி பயங்கரமான ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் க்ளோசிங்லேயே தான் இருக்குது. அதுக்கான சின்ன ஒரு ஓப்பனிங் ரீஓப்பனிங் எதுவுமே இல்லை. ஸோ ஈரான் ஷட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா, ஷட் டவுன் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்க்கு ட்ரோன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் யாருன்னா நீங்கள் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கள ட்ரோன் அட்டாக் பண்ணி ஸோ அவங்கள வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி யூஎஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் ஈரான் மசீர ஆள் கிடையாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இது இன்னும் பெருசாக ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சி போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ குருடாயில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4%, அதாவது 4% இன்க்ரீஸ் ஆகி 100 rupees அப்படின்றத இன்னைக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவோட மார்க்கெட் யூட்டர்ன் போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று ஒரு நல்ல ஒரு கெயினை கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த கெயின்லேருந்து அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர், எஃப்ஐஸை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியல. ஆனால் இன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலுமே நம்ம ருப்பி பார்த்துக்கோங்க, 74 பைசா இன்னைக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. எம்எக்ஸ் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இந்தியாவோட 10 year பாண்ட் ஹீல்டு குறைஞ்சி அதிகமாக இருக்குது. ஸோ குரூடாயிலும் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு இருந்தால, நம்ம நிர்மலா சீதாராமன், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இப்போ இருக்கிற நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம எஸ்டிடி சார்ஜஸ் அப்படின்றத கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எஸ்டிடிஜி அதே மாதிரி டிஜிஎஸ் இந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் கம்மி பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் மேடம் பேசியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு எஃப்ஐஸ் உள்ளே வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்டும் ஒரு லாங் கன்சல்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 1.5 வருஷமாக லாங் கன்சல்டேஷனில் இருக்கிறதால, ஒரே ஜோனில் இருக்கிறதால
எய்தர் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா கீழே வரலாம். ஸோ கீழே வரக்கூடாது அப்படின்றதால தான் அந்த டேக்ஸ் அப்படின்றத வந்து டிடக்ஷன் கொடுத்து ஸோ மேலே கொண்டு போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு புரியல. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டாப் கெய்னரில் வந்து இன்னைக்கு இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், HCL, அதே மாதிரி பிஇஎல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஐடி இப்போ மேலே போகிறதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்ல. வெறும் US டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட இன்கம் வந்து பெருசாக வரும். ஸோ அதை நம்பி வந்து மேலே போயிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே வந்து பெருசாக டெக்னிக்கல் சைடில் மாறலை. பிஇஎல்ல பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கான ஆர்டர் வந்து நிறைய வரும். ஸோ அதை வச்சு தான் பிஇஎல் வந்து நல்லா வந்து மூவ் பண்ணியிருக்கு இன்னைக்கு. டாப் லூசரில் பொறுத்த வரைக்கும் இண்டிகோ. ஸோ இண்டிகோ வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. அவன் வந்து பெட்ரோல் ஏறிச்சுன்னா இவங்க ஸ்டாக் கீழே விடும். அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் மார்ஜின் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்குது அல்ட்ராடெக்கில். ஸோ அதனால் அதை ஒரு 3.5% அடிச்சிருந்தாங்க. டைட்டன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரீட்டைலர் செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது கோல்டு இப்போதைக்கு யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது தாஜ் வந்து அடி வாங்குது. ஸோ தனிஷ்க் அடி வாங்குறதால டைட்டன் அடி வாங்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் பிஸ்னஸ் இது கிடையாது. ஸோ அவங்களோட அந்த மைனிங் பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு பெருசு. ஸோ அதனால இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ மிக்சடு சிக்னலில் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே புரிஞ்சுக்கோங்க. பாரதி ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் 2% வந்து இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. அதுக்கான மெயின் காஸ்ட் வந்து எனர்ஜி காஸ்ட் இம்போர்ட் அண்ட் அதாவது டெலிகாமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக போயிட்டு இருக்கு அவங்களோட அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ அதனால வந்து அதை வந்து அடிச்சிருந்தாங்க. செக்டார் வைஸாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டார் மிச்சம் எதுவுமே வந்து பேசுகிற அளவுக்கு இல்லை. எல்லாமே 0.5%லேருந்து 5% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து வாங்கியிருந்தாங்க. நெட் பையர்ஸாக இருந்தாங்க. வெறும் 821 கோடிக்கு வாங்கியே நேற்று வந்து 350 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ப்ளஸில் இருந்தோங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. மதியானத்துக்கு அப்புறம் தான் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததால் கண்டிப்பாக இவங்க வந்து செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். டிஐஎஸ் நம்ம எப்பவும் போல் நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ நேற்று வந்து யூஎஸ் வந்து ஷட் டவுன் பேடா அப்படி இருந்தாலும் S&P 500ஓட ஃபியூச்சர் ஓவர் நைட்டில் வந்து நல்ல ஒரு கெயினை கொடுத்துருந்துச்சு. 25 பேசிஸ் பாயிண்ட் வேற ஹைக் பண்ண போகிற மாதிரி யூஎஸ் ஃபெட் வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல் எக்ஸ்பெக்டட் வந்து இந்த இயர் எண்டில் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி, ஆன்சாங், ஏஷியன் அது இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் வந்து ஒரு மிக்சடு ட்ரெண்டில் தான் வந்து நேற்று க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு கீழே தான் விழுந்திருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு மிக்சடு ட்ரெண்டு தான். ஸோ பெருசாக அவங்க கிட்ட எதுவும் கிடையாது. கார்பரேட் நியூஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரன் வேல்யூ ஹவுசிங் அப்படின்றது வந்து அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கான இயர் ஆன் இயர் அந்த ப்ராஃபிட் வந்து 21% கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு மேலே தூக்கியிருந்தாங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஜினியர்ஸ் அதாவது டெக்னோ எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் 11% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும். வாலட்டிலிட்டி ட்ரேடிங் ஸ்டாக்ஸு அதாவது ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 11% வந்து கீழே விழுந்திருக்காங்க. மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. ஸோ இதனால வந்து இந்த போஸ்ட் ஏர்னிங் கரெக்ஷன் அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் ப்ரீ ஏர்னிங் என்ன ஆக போகுது, போஸ்ட் ஏர்னிங் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த டெக்னோ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பார்க்கணும். நம்ம அதை வந்து ஒரு கண் வச்சுக்கணும். கார்னர் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4%க்கு மேலே வந்து டவுன் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் குளோபல் ஷிப்பிங் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இதனால வாலட்டிலிட்டி ட்ரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாகுது. செக் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதால சைடில் போகிறதுக்கே வந்து இப்போ கொஞ்சம் இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்றதும் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு 5% வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக இந்த டெக்னிக்கல் லெவலை பார்ப்போம். இந்த டெக்னிக்கல் லெவல் நானும் எதேதோ புதுசாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். கீழே மேலே சைடில் அப்புறம் மேலே இருந்து பட்டனு கீழே இருந்து பட்டனுன்ட்டு ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க. ஒன்று வந்து யூஎஸ்லேருந்து எதனா ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா இங்கே எஸ்எஸ்டி சார்ஜஸ் வந்து ஏற்றி விட்றாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஸ் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நெகட்டிவாகவே சுற்றிட்டு இருந்தது அப்படின்னா அந்த 800 பாயிண்ட்ஸ்லேயே தான் போயிட்டுருக்கும். அந்த 800 பாயிண்ட்ஸில் யார் சம்பாதிப்பாங்க அப்படின்னா நிறைய பணம் வச்சுருக்கோங்க. 10 ரூபா அவனுக்கு கிடைச்சா கூட அவனுக்கு லாபம் தான். ஸோ நம்மள மாதிரி ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சுருக்கவங்கலாம் எப்படி என்ன பண்ணுவான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சப்போர்ட் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த 800க்குள்ளேயே தான் சப்போர்ட் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து 24,150 ரூபா அப்படின்னு 24,150 தாண்டட்டும். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பார்ப்போம். கரண்ட் க்ளோசிங் வந்து 23,913. கீ சப்போர்ட்ன்றது 23,800. ஸோ பிரேக்கிங் டவுன் அப்படின்ற டார்கெட் வந்து 23,500. ஸோ இது கீழே போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு கந்தல் கோவிந்தா அப்படின்றது தான் நம்ம சொல்லணும்.
ஸோ நாளைக்கு வந்து குருடாயிலோட ப்ரைஸ் என்ன ஆக போகுது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க. யூஎஸோட ஜிடிபி அண்டு பிசி டேட்டா இது வந்து வருது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அந்த அப்கமிங் அந்த மேக்ரோ டேட்டால தான் வந்து இது பயங்கரமான ஒரு எஃபெக்டை வந்து காட்ட போகுது அவங்களோட மார்க்கெட்டை. ஸோ நல்லா வந்துச்சு அப்படின்னா நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். அடுத்ததா இன்னைக்கு நம்ம சார்ட்ல போயிட்டு இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஸ்டாக் வாங்கியிருந்தோம், அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு டெய்லியும் சொல்றது தாங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து நான் நேற்றே போட்டு வச்சிருந்தேன். இப்போ நான் ஃபிபனாச்சிக்கே போயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ அதனால நம்ம ஃபிபனாச்சி படி போயிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஜோன் எங்கே தாண்டா இருக்கு அப்படின்றத நீங்களே தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரீன்ல வந்து இந்த இடத்துலயே தான் இது வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து, அதாவது இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே இந்த ஏரியாலேயே தான் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே தான் அதுவும் கன்சல்டேஷன் ஆக போகுது. ஸோ அடுத்ததாக ஃபர்தராக மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸே வந்து பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வந்து பேசுறதுல வந்து ஒன்றும் லைக் கிடையாது. ஸோ அதனால வந்து நிஃப்டி 50 இதுதான் இன்னைக்கான லெவல். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 76,000 அப்படின்றத க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம போட்டிருந்தா அதே கன்சல்டேஷன் ஜோன் தான், வேற எதுவுமே பெருசாக மாறல. ஒன்று கீழே வா, இல்லை அப்படின்னா மேலே போ, அதுக்கப்புறம் தான் உனக்கான மரியாதையை நான் கொடுப்பேன் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ அடுத்ததான் இந்த கிராபிட் இந்தியாவை வந்து நாளைக்கு நான் செல் பண்ணலான்னு இருக்கேன். நாளான்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி நான் செல் பண்ணிடுவேன். ஸோ அது ஏன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கிராபைட் இந்தியா வந்து நான் செல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ 28ஆம் தேதி வரும். 29ஆம் தேதி இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் வந்து செல் பண்ணிவிடுவேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். லார்சன் அண்ட் டியூப்ரோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு மார்க்கெட்டே வந்து கீழே இருந்ததால 0.11% தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்த உடனே நான் செல் பண்ணிடுவேன். ஜென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு 5 ரூபீஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. பட் ஆனால் காலைல நல்லாவே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தது. இது நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். விமார்ட் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பைக் கொடுத்துச்சு லாஸ்ட் ட்ரேடிங்கில். ஸோ நல்லாவே வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 ரூபா கிட்ட தான் என்னோட லாபத்தை வந்து ரீச் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ரைன் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து ஒரு சறுக்கு மரம் மாதிரி கீழே விழுந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் ஆஃப் நேற்று வந்து நம்மளுக்கு ஒரு 14% வந்து இது கிடைச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணோம். அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ரைன் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு 3% விழுந்திருக்கு. பட் ஆனால் நான் செல் பண்ணலை. இதுக்கான லெவலே வேற. ஸோ அந்த லெவலை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வாங்கி இப்போ வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இன்னைக்கான நியூஸும் இதுதான். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு திங்ஸாக தான் இருக்கும். See you மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.